இவருக்கு மேலே அவங்க இன்னொரு தாத்தா ஒருத்தர் இருக்கிறாரு அவங்க கம்பெனிலேயே, பிஜேபி கம்பெனிலேயே, கேசவ விநாயகன் சொல்லிட்டு. ரம்மி விளையாட்டே வந்து பார்த்தீங்கன்னா அந்த சீட்டாட விளையாட்டுன்னு சொல்ல முடியாது, சூதாட்டம் அது. அதை ஆதரிச்சு பேசுகிற மனுஷன் தானே இவர், இந்த சரத்குமார். நானே வந்து பார்த்தீங்கன்னா இந்த லெஃப்ட்லேயே வந்து 25 கிலோ மூட்டையை தூக்கிடுவேன். ஆனால் அந்த மூட்டையை 25 கிலோ மூட்டையை வந்து பார்த்தீங்கன்னா முதுகில் சுமந்துட்டு போய் அது அப்படி ஒரு நடிப்பை இது வரைக்கும் சிவாஜி நடிச்சது கிடையாதுங்க. ஜெயக்குமார் எப்படி இருக்காருங்கன்னா கிட்டத்தட்ட வந்து சினிமாவில் கூல் சுரேஷ் இருப்பார் தெரியுமா, அந்த மாதிரி தான் அவர் இருக்கிறார். பார்த்த முகமே தானே பார்த்துட்டு இருக்கிறோம். ஏறக்குறைய அது வந்து ஒரு சினிமா நாடக கம்பெனி மாதிரி இருக்கு. ஒரு திடீர்னு ஒருத்தர் வராங்க, அண்ணாமலை வராருன்னு சொன்னாங்க, அவர் கூட நாங்கள் சேர்ந்து போட்டோ எடுக்கிறதுக்காக வந்தான்றாங்க. அதுவே வந்து பார்த்தீங்கன்னா ட்ராமா மாதிரி இருக்கு. இவர் வந்து ஏதோ ஒரு வெளிநாட்டுக்கு போனாராமா, அங்கே வந்து ஒரு வாட்சி கடையில் போனாராமா, இவரை வந்து சொன்ன உடனே அப்படியே நிமிந்து பார்த்தானா, இதெல்லாம் எதுக்கு? மோடியோட நெஞ்சை நக்கிறதுக்காக. அதிமுக ஆட்சியில் கொள்ளை அடிச்சாங்கல்ல, அந்த கொள்ளை அடிச்சதுல வந்து பார்த்தீங்கன்னா கிள்ளி கூட போடல. அந்த பாத யாத்திரை வந்து பார்த்தீங்கன்னா வந்து பாதி யாத்திரைங்க. அது ஆக்சுவலாக பாத யாத்திரை சொல்லவே கூடாது. ஒரு நாளைக்கு பாதி தூரம் ஏதோ கொஞ்சம் தூரம் நடக்கிறாரு. இன்னும் அந்த பாத யாத்திரையே பாதியாக தான் ஆயிடுச்சு. ஓபிஎஸ், இபிஎஸ், சசிகலா வந்து டிடிவி எல்லாரும் ஒருங்கிணைக்கிறான். அது ஒருங்கிணையாமல் பார்த்துக்கிறது தானே சார் வந்து அண்ணாமலையோட வேலையை. போகிற போக்கில் இந்த வந்து முதலமைச்சர் ஆசைப்படுறோம், தகுதியோடு ஆசைப்படணுன்ற. நான் யார் வேணால் முதலமைச்சர் பதவிக்கு ஆசைப்படலாம் சார், தகுதி வேணும்ல. வீரப்பனே சொல்கிறாரு எனக்கு ரஜினி ரொம்ப பிடிக்கும்னு. அவர் அந்த அதிமுக ஜெயலலிதா பீரியடில் இருக்கிற அதிமுக வாய்ப்பு இருக்குதா என்ன? ஏதோ லீஸுக்கு வந்து பிஜேபி விட்டுட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து வேடிக்கை பார்க்குற மாதிரி தான் இருக்குது. எண்மண் எண் மக்கள் யாத்திரையில பாஜக தலைவர் அண்ணாமலை செய்த செயல் இப்போ இணையதளத்துல வைரல் ஆயிட்டு இருக்கு. இதை பத்தி தங்களுடைய கருத்து. அண்ணாமலை வந்து இது வந்து இந்த மாதிரி பொய் பித்தலாட்டங்கள்லாம் ஒன்றும் புதுசு ஒன்றும் கிடையாது. அவர் பண்ணாத சொல்லாத பொய்யும் கிடையாது, பண்ணாத பித்தலாட்டங்களும் கிடையாது. சமீபத்தோட பார்த்துருப்பீங்க, வலது கட்டவரில் அடிப்படத்துக்கு வந்து இடது கட்டவரில் காட்டி பேண்டேட் ஓட்டின மனிதர் அவர். அதனால் மிகப்பெரிய அறிவி ஜீவின்னு சொல்லி தன்னையே நினச்சிக்கிறவர் தான் அண்ணாமலை. இப்போ இது மாதிரி வந்து இஸ்லாமிய இளைஞர்கள் மாதிரி ஒரு வேடமிட்டு இளைஞர்களை வந்து இளைஞர்களையும் தவறாக வழி நடத்துறது மட்டும் இல்லை, மக்களை ஏமாத்துறது தானே இதெல்லாம். அவர் இன்றைக்கி நேரத்தை இதெல்லாம் பண்ணுறாரு. அவர் வந்ததில் என்றைக்கு வந்து தமிழ்நாடு பாஜக தலைவர் ஆனாரோ அன்னிலேருந்து தாங்க இது பண்ணிகிட்ருக்கிறாரு. அது வந்து அவர் சொன்ன பொய்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பொய்கள் வந்து நான் சேகரித்து வச்சுருக்கிறேன். அதை சொன்னால் வந்து யாரும் நீங்கள் சிரிச்சிடக்கூடாது. அவர் சொல்கிற பொய்யெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்கிறேன் கேளுங்க. 1960 வந்து செத்து போன சத்ரபதி சிவாஜி என்ன 1961 சென்னைக்கு வந்தார்னு சொல்கிறார். 60 செத்து போயிட்டார் சத்ரபதி சிவாஜி. அதுக்கு பிறகு 1921 வந்து பாரதியார் இறந்து போயிட்டாருங்க. ஆனால் 1931 ஈரோட்டுக்கு வந்தார்னு சொன்னார். பொய்கள் எப்படிப்பட்ட பொய்கள் பாருங்கள். இந்த மாதிரி பொய்யெல்லாம் வேறு யாருன்னா சொல்ல முடியுமா? உலகத்தில் யாரும் இந்த மாதிரி பொய் சொல்ல முடியாது. அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா 1961 1990 வரைக்கும் வாழ்ந்த கோவில்பட்டி வீரலட்சுமி ஆங்கிலேயர் எதிர்த்தார்னு சொல்கிறாரு. பிரிட்டிஷ்காரன் 1947 ஓடி போயிட்டான், விரட்டி விட்டாச்சு. ஆனால் இது எந்த உலகத்தில் இருந்தாலும் இருக்கிறாருன்னு தெரியல, சரிங்களா? அதனால் 1961 1990 வரைக்கும் வந்து கோவில்பட்டியில் வந்து வீரலட்சுமி வாழ்ந்தாங்கன்னு அப்படி சொல்கிறாரு. ஆங்கிலேயர் எதிர்த்தார்னு வேறு சொல்கிறாரு. அதோட வாழ்ந்தாருன்னு சொல்லியிருந்தாலும் பரவாயில்ல. என்ன ஆங்கிலேயர் இல்லாத ஆங்கிலேயர் எப்படி அவங்க எதிர்த்தாங்கன்னு தெரியல. சரி, 1967 வந்து ஆட்சிக்கு வந்த திமுக வந்து 1962 மருதமலைக்கு கரண்ட் கொடுக்கலன்னு சொன்னார். இதை விட கொடுமை என்ன வேணும்? ஆட்சிக்கு வந்ததே 67ங்க, ஆனால் 62 கரண்ட் கொடுக்கலையாம். யார்? திமுக ஆட்சி. அதை விட இன்னொரு விஷயம்னு கேட்டிங்கன்னா, இந்த ரபேல் இந்த வாட்ச் தெரியல, ரபேல் விமானத்தோட இந்த உதிரி பாகத்தில் வந்து அதை வாட்சி செஞ்சாங்கன்னு ஒரு ரீலை விட்டார். அது வந்து பார்த்தீங்கன்னா அது என்ன சொல்கிறதுனா உலகம் முழுவதும் சிரிப்பாச்சு அது, சரிங்களா? என்ன இவங்க தேசபக்தி என்னன்றது அதில் வந்து அவரே கோடிட்டு காட்டிட்டார், பிஜேபியோட தேசபக்தி என்னன்றது. சரி, அது போட்டோம். அதுக்கப்புறம் விமான கதவை வந்து திறந்து விட்டு தெரியும் ஃப்ளைட்டில் போகும்போது, அதை திறந்து விட்டு என்ன சொல்கிறார், எமர்ஜென்சி கதவை சரி பண்ணுறதுக்காக தான் வந்து அதை திறந்தோம் அப்படின்னு ஒரு ரீலை விட்டு தப்பிச்சாருன்னு வச்சுக்கலாம். அதை விட கொடுமை என்னென்னு கேட்டால் யாருமே எல்லாரும் வாயடைச்ச ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, 20,000 புத்தகங்களை நான் படிச்சிட்டேன்னு சொன்னார். 20,000 நல்ல வேலை 2 லட்சம்னு சொல்லலை,
சரிங்களா? சரி இப்படி இருக்குன்னா, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த காது கேட்காத குழந்தைங்களுக்கு அந்த மிஷின் கொடுக்குறாங்கல்ல, அந்த ரூ. 345 தான் அந்த மிஷினோட விலை. அந்த மிஷினை வந்து நான் சொன்னேன் கேட்டா ரூ. 10,000 சொல்லி ஒரு ரீல விட்டாரு. இப்படி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சகட்டு மேனிக்கு வந்து இதெல்லாம் சொல்லிட்டு, தவறுன்னு தெரிஞ்ச பிறகு வந்து பார்த்தா சாதாரண மனுஷன் என்ன சொன்னான்னு கேட்டா, இதெல்லாம் தவறு தான் நான் சொன்னதுன்னு சொல்லி ஒரு மன்னிப்பு கேட்கிற அந்த வருத்தம் தெரிவிக்கிற அந்த நாகரிகமா வருத்தம் சொல்றாங்க பார்த்தீங்களா? அத கூட இதுவரைக்கும் மக்கள்கிட்ட சொன்னதே இல்ல. தான் சொன்னதெல்லாம் சரின்னு நினைக்கிற ஆளு. சமீபத்தில நீங்க பார்த்திருப்பீங்க. இவர் வந்து ஒரு ஐபிஎஸ் போலீஸ் ட்ரெய்னிங்லாம் போயிட்டுருக்காரு. இந்த வெள்ளத்தில பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அரிசி மூட்டைய வந்து இவரே ஏத்துறாராமா. சரி அந்த அரிசி மூட்டைய எப்படி ஏத்துறாருன்னா, நானே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த லெஃப்ட்லயே வந்து 25 கிலோ மூட்டைய தூக்கிருவேன். ஆனா அந்த மூட்டைய 25 கிலோ மூட்டைய வந்து பார்த்தீங்கன்னா, முதுகுல சுமந்துட்டு போயி அது அப்படி ஒரு நடிப்பை இதுவரைக்கும் சிவாஜி நடிச்சது கிடையாதுங்க. இது உண்ம. நீங்க வேணா அத பாருங்க. இவருக்கு மேல அவங்க இன்னொரு தாத்தா ஒருத்தர் இருக்கிறாரு அவங்க கம்பெனிலேயே, பிஜேபி கம்பெனிலேயே கேசவ விநாயகர்ன்னு சொல்லிட்டு. அவரு வந்து சரி அவராவது சரி வயசு மூத்தவருங்க, அவர் வந்து முதுகுல சுமக்கிறாருன்றத கூட ஏத்துக்க முடியும். உலக்க மாரி இருக்கிற இந்த அண்ணாமலை ஒரு கையில வந்து தூக்கி போட்டுறலாங்க. லெஃப்ட் ஹேண்ட்ல தூக்கி போடலாம் 25 கிலோ மூட்டைய. சரிங்களா? ஆள் இவ்வளோ வந்து ஆஜான பாகுவா இருக்கிறாரு. ஷோல்டர்லாம் பிஜேபி வளர்ந்ததோ இல்லையோ, உடம்பு தான் வளர்ந்தது. நல்ல சாப்பாடு, எல்லாமே நண்பர்கள் குடுக்குறது தான். சாப்பாட்டுல அவர் தான் சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு. அப்படி இருக்கும்போது, அத தூக்கி இருக்கிற மூட்டைய வந்து முதுகுல தூக்குறாராமா 25 கிலோ மூட்டைய. இந்த மாரி இருக்கு. என்ன செய்யறது சொல்லுங்க? இப்படி தான் அவருடைய நீங்க கேட்டதுக்காக சொல்றேன் நானு. எல்லாமே பொய் தான். ஸோ இன்னும் எவ்வளோ பொய் இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா, இது மக்கள் முன்னாடி சொல்றக்கூடிய பொய்ங்க இது. இத தாண்டி அங்க சரவுண்டிங்ல எந்த மாரி பொய் சொல்லுவாரு? யோசிச்சு பாருங்க. இது அத விட கொடுமையா இருக்கும். காதுல கேட்கிறவங்க காதுல ரத்தம் வரும். அந்த அளவு தான் பொய் சொல்லுவாருன்னு நான் நினைக்கிறேன். யாத்திரையில அடிக்கடி அண்ணாமலை காணாமல் போறதால மக்கள் இது யாத்திரையா இல்ல வெக்கேஷனுக்கு வந்து போறாரா அப்படிங்கிற கேள்வியை முன்வைக்கிறாங்க. அந்த பாத யாத்திரை வந்து பார்த்தீங்கன்னா வந்து பாதி யாத்திரைங்க அது ஆக்சுவலா. பாத யாத்திரைன்னு சொல்லவே கூடாது. ஒரு நாளைக்கு பாதி தூரம் ஏதோ கொஞ்சம் தூரம் நடக்கிறாரு. இன்னும் அந்த பாத யாத்திரையே பாதியா தான் ஆயிடுச்சு. சரிங்களா? அது வந்து அது நடைப்பயணமாவுன்ற பேர்லயும் இல்ல அது. பாத யாத்திரைன்ற பேர்லயும் இல்ல. அது வந்து பார்த்தீங்கன்னா ஊர்வலம்ன்ற பேர்லயும் இல்ல. அது ஏறக்குறைய எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சவ ஊர்வலம் பார்த்துருக்கீங்களா நீங்க? சவ ஊர்வலம் பார்த்துருக்கீங்க? சவ ஊர்வலம்னு கேட்டா முதல்ல வீட்ல இருந்து பார்த்தீங்கன்னா, அந்த பாடிக்கு வந்து அந்த இறந்து போன வந்து அந்த உடலுக்கு சொந்தக்காரங்க அத்தனை பேரும் சொந்த பந்தம், ஊர் ஜனங்க எல்லாம் சேர்ந்து கும்பலா கிளம்புவாங்க. வீட்லேருந்து போகிறது கொஞ்சம் தூரம் போன உடனே என்னன்னு கேட்டால், அந்த தெரு வீதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த நெருக்கமான சொந்தக்காரங்க வந்து பார்த்தீங்கன்னா கலந்துப்பான். சரிங்களா? நெருக்கமானன்னா அந்த தெருவில் நெருக்கமாக இருக்கவங்க. சொந்தக்காரங்களாம் கூட தான் போவான். அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் தூரம் போன உடனே என்ன பார்த்தீங்கன்னா, அந்த ஊர்க்காரங்கலாம் கொஞ்சம் பேர் அப்படியே நின்றுவாங்க. அந்த சுடுகாட்டுக்கிட்ட போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். சுடுகாட்டுக்கிட்ட போச்சுன்னா வந்து பார்த்தீங்கன்னா, அங்கே நெருக்கமான வந்து ஒரு சொந்தக்காரன் மட்டும் தான் இருப்பான். மீதி எல்லாருமே பாதியில் கலந்துப்பானுங்க. இப்போ கிட்டத்தட்ட அந்த அந்த சவ ஊர்வலம் மாரி தான் இருக்குது இந்த பாத யாத்திரை. நீங்கள் மிகைப்படுத்தி சொல்றதா நீங்க நினைக்காதீங்க. கிட்டத்தட்ட அப்படிதான். அங்க இப்போ போற பகுதியில யாருன்னு கேட்டீங்கன்னா, அவர் கூட இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா, நெருக்கமான இருக்கிற அந்த வந்து ஒரு 50 பேர் இருக்கிறான். அவ்வளோதானே தவிர, அத வச்சு தான் எல்லா சீனும் ஓட்டுறது. ஏற்கனவே பாத யாத்திரைன்றதோ வந்து நடைப்பயணன்றதெல்லாம் சொல்லாதீங்க. அது ஒரு சவ ஊர்வலம் அவ்வளோதான். சம ஊர்வலம் மாறி இருக்குன்னு சொன்னாலும் மக்கள் கூட்டம் கூட்டமா யாத்திரையில கலந்து கொள்ள தானே செய்றாங்க. சார் ஒரு விஷயம் நீங்க பாருங்க. நீங்க கூட போறவங்கள நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். ஊர்வலம்ன்றது நடைப்பயணம்ன்றது எப்படி தெரியுமா சார்? அந்தந்த பகுதியில இருக்கிற மாவட்டங்கள் வந்து திரண்டு வரணும் சார். தலைவர் வராருன்னு சொல்லும்போது திரண்டு வரணும். திரளா காட்டணும். அந்த பகுதியில் இருக்கிற மக்களை நம்ம பார்க்கணும். பார்த்த முகமே தானே பார்த்துட்டு இருக்கிறோம். ஏறக்குறைய அது வந்து ஒரு சினிமா நாடக கம்பெனி மாதிரி இருக்கு. திடீர்னு ஒருத்தர் வராங்க. அண்ணாமலை வராருன்னு சொன்னாங்க. அவர் கூட நாங்கள் சேர்ந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக வந்தான்றாங்க. அதுவே வந்து பார்த்தீங்கன்னா ட்ராமா மாதிரி இருக்கு. இவர் என்ன சினிமா நடிகரா இவர் நான் கேட்குறேன். சொன்னா இவரை ஸ்டார் வேல்யூ பார்க்குறது. இதெல்லாம் வந்து எல்லாமே சித்தரிக்கப்பட்ட காட்சிங்க. நம்ம ஊடகவியல் நண்பர்கள் தான் அங்கே வந்து சித்தரிக்கிறாங்க. அது நான் சொல்லக்கூடாதுன்னு பார்க்குறேன். எல்லாமே அங்கே வந்து பார்த்தீங்கன்னா செட்டிங் தான். ட்ராமா செட்டிங் எல்லாமே. இப்போ நான் கேட்குறேன், இந்த மழை வெள்ளம் தானே இருந்து நீ நடைப்பயணத்தை எதுக்கும் ரத்து பண்ணுறல, நீங்கள் அதை ரத்து பண்ணிட்டு நேராக இங்கே ஓடி வந்துருக்கணுமா இல்லையா சென்னைக்கு? சொல்லுங்க பார்க்கலாம். சென்னைக்கு வந்து போன தடவை நீ போட்லாம் விட்டு வந்து பார்த்தீங்கன்னா சீனெல்லாம் ஓட்டினேன் 2017. இப்போ என்ன போட்டு கிடைக்கல உனக்கு? சொல்லு பார்க்கலாம். அந்த மூட்டையை எங்கே யார் மூட்டைக்கு வீட்டுக்கு ஏற்றுனே தெரியல. முதல்ல அங்கே ஜனங்களுக்கு வந்து சேர்ந்தானே தெரியவே இல்லை. இப்போ மற்றவங்களாம் போகிறாங்க, நிவாரணப் பொருட்கள் தராங்க. அண்ணாமலை எங்கே நிவாரணப் பொருள்? எல்லாமே அதுவும் ட்ராமா தான். அங்கே மூட்டை ஏற்றதை பார்த்தோம். அந்த மூட்டை யாருக்காவது கொடுத்ததை பார்த்தோமா? பொட்டலம் கட்டினதை பார்த்தோம். எங்கேயா கூட அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கூட வர தொண்டர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கட்சிக்காரங்களுக்கு கூட இருந்திருக்கலாம். பொதுமக்களுக்கு அவருக்கு கொடுத்தா மாதிரி எங்கே இருக்குது? எந்த பொதுமக்களுக்கும் இவர் போய் கொடுத்தா மாதிரி இவரை பாராட்டின மாதிரி பொதுமக்கள் பாராட்டின மாதிரி இல்லை. இப்போ மற்றவங்களாம் போகிறாங்க வந்து திமுகவை சார்ந்தவங்களோ இல்லை வந்து அதிமுக சார்ந்தவங்களோ இல்லை வந்து நாம் தமிழர் சார்ந்தவங்களோ போகிறது வந்து நம்ம ஃபுட்டேஜ் பார்க்குறோம். நம்ம டிவியில் நம்ம பார்க்குறோம்.
ஆனால் அண்ணாமலை கொடுத்ததா தகவலே இல்லையே. நாங்க தான் எதிர்க்கட்சின்னு தங்களாலேயே விளம்பரம் தேடுற பாஜகவே களத்துல வந்து இறங்கி வேலை பார்க்கறாங்க. ஆனா உண்மையா எதிர்க்கட்சியா இருக்கிற அதிமுக களத்துல எங்க காணோம்னு மக்கள் கேள்வி கேட்கறாங்க. அதுதான் சார், இப்போ நான் சொல்கிறேனே, இப்போது பரவலாக நான் சொல்கிறேன் சார், யாருமே வந்து பார்த்தீங்கன்னா அதாவது என்னென்னா தங்களை சொந்த பணத்தை எடுத்து செலவு பண்ணணுன்ற அந்த எண்ணத்தில் யாருமே இல்லை. அங்கொன்றும் இங்கொன்றுமா இருக்கிறாங்க தவிர முழு வீச்சில் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்க்கட்சி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா திமுக பொறுத்தவரைக்கும் எப்போவுமே நீங்கள் இப்போ இந்த 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 இப்போ வந்து ஆளுங்கட்சியாக இருக்கிறாங்க. எதிர்க்கட்சியாக 2015 2017 முழு வீச்சில் வந்து இறங்கி வந்து பார்த்தீங்கன்னா அந்த மக்களுக்கான அந்த இது கொடுத்தாங்க. எதிர்க்கட்சியாக இருந்தால் கூட செஞ்சாங்க. அந்த எண்ணம் வந்து அதிமுகவில் இல்லைன்னு நான் சொல்ல வரேன். அந்த இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அங்கொன்று இங்கொன்றுமா இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட இப்போ ஜெயக்குமார் எப்படி இருக்காருங்கன்னா கிட்டத்தட்ட வந்து சினிமாவில் கூல் சுரேஷ் இருப்பார் தெரியுமா, அந்த மாதிரி தான் அவர் இருக்கிறார். சைக்கிள் ஓட்டுறதும் மாட்டு வண்டி ஓட்டுறதும் வேன் ஓட்டுறதும் இப்படி தான் ஒரு காட்சி இருக்க தவிர அவராவது அவர் கையில் இருந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அங்கே அந்த அந்த பகுதி மக்கள் தொகுதி மக்கள்கிட்ட தான் அவர் போகிறாரு. அங்கேயாவது அவர் வந்து பெரிய பெரிய நிவாரணம் பண்ணி ஏதாவது செஞ்சாங்கன்னு தெரியல சார். நல்லா திரும்ப சொல்கிறேன் சார், அதிமுக ஆட்சியில் கொள்ளை அடித்தாங்கல்ல, அந்த கொள்ளை அடித்ததில் வந்து பார்த்தீங்கன்னா கிள்ளி கூட போடலை. அந்த மக்களுக்கு எதுவுமே அதிமுக பெரும் பகுதி வந்து பார்த்தீங்கன்னா அதிமுக ஆட்சியில் வந்து செய்திருக்க வேண்டிய அந்த 10 ஆண்டு கால பணிகள் வந்து செய்யலைன்றது ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. அந்த குற்றச்சாட்டு கூட பதில் சொல்லாமல் அந்த குற்றச்சாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிராயச்சித்தமாக கூட பார்த்தீங்கன்னா அந்த வந்து அதிமுகவில் கொள்ளடிச்ச எந்த மந்திரியும் வெளியவே வரல. இதுதான் உண்மை. அதிமுக இப்படி இருந்தா பாராளுமன்ற தேர்தல்ல எப்படி அவங்களுக்கு வெற்றி கிட்டும்? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்கிறேன் சார், இந்த அதிமுக பாராளுமன்ற தேர்தலில் நிற்கணுன்ற அந்த எண்ணமாவது இருக்குதா? உண்மையிலேயே அப்படி ஒரு எண்ணம் இருந்தால் அரசியலுக்காக கூட வந்து அவங்க மக்கள் பணி செய்யலைன்ற, அதாவது அரசியல் தேர்தல் அவங்க வந்து பாராளுமன்ற தேர்தல் நிற்கலாமா இல்லை வந்து வேணாமா இல்லை கேண்டிடேட் நிறுத்தலாமான்றதுல போட்டியிடாமல் ஒதுங்கிடலாமான்னு கிட்டத்தட்ட அவங்க நான் பார்த்த வரைக்கும் அவங்க பிஜேபிக்கு வந்து ஒரு ரூட்டு கொடுத்துட்டு பிஜேபிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் முட்டிக்கோங்கன்ற மாதிரி ஒட்டுமொத்தமாக இந்த பாராளுமன்ற தேர்தலில் ஒதுங்கி இருக்கிற மாதிரி தான் தெரியுது. உண்மையிலேயே அப்படி ஒரு அக்கறை இருந்துனாக்கா அரசியலுக்காகவாவது அந்த மக்களுக்கு ஓடி வந்து அந்த 3 தொகுதி மக்களுக்கு இப்போ நான் சென்னையில் மட்டுமே எடுத்துங்க, ஒரு மற்ற மாவட்டங்களும் போனோம், சென்னையில் மட்டும் 3 மாவட்டங்களில் வந்து பார்த்தீங்கன்னா அதிமுக தொண்டர்கள் யாருமே வேலை செய்யவே இல்லை. இப்போ அங்கே இருக்கிற வந்து இப்போ வடசனை எடுத்துக்க பாலகங்கா இருக்கிறார், எந்த வேலையும் செய்யவே இல்லையே. அதிமுக வந்து தொண்டர்கள் யாரும் அங்கே வேலை செய்ய, ஜெயக்குமார் மட்டும் சுற்றிட்டு இருக்கிறார் நம்ம பார்த்தோம். ஆனால் அவரும் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா மக்களுக்கு வந்து எதுவும் தண்ணியில் நடந்து இருக்கிறத பார்த்தோம். அவர் டிஷர்ட் போட்டு அப்படி அது வந்து கிட்டத்தட்ட நான் வந்து அவர் வந்து பார்த்தா அதான் சொல்கிறேன்ல, ஒரு ட்ரெண்ட் செட்டர் மாதிரி தான் இருக்கிறார். நம்ம கூல் சுரேஷ் சின்ன இருக்கார்ல, இப்போ அவர் வந்து இதில் பிக் பாஸில் போய் மாட்டிட்டு இருக்கிறாரு. இப்போ அவர் வேலையை இவர் செஞ்சுட்டு இருக்கிறார். அந்த ட்ரெண்ட் செட்டிங்காக கண்டதெல்லாம் பண்ணுவார் சரிங்களா. அந்த மாதிரி தான் இப்போ வந்து ஜெயக்குமார் இருக்கிறார் தவிர ஆக்கப்பூர்வமாக செயல்படலைன்னு நான் சொல்கிறேன். நிவாரணத் தொகை 12,000 கொடுங்க அப்படின்னு இபிஎஸும் 10,000 கொடுங்க அப்படின்னு செல்லூர் ராஜும் சொல்றாங்க. இதை பார்க்கும்போது இவங்களுக்குள்ளேயே கருத்து வேறுபாடுகள் இருக்கு. அப்படிங்கிறப்ப தலைமைக்கு கட்டுப்படலையோ அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. இப்போ இதுல இருந்து உங்களுக்கு தெரியுதுங்களா, இது வந்து தடி எடுத்தாலும் தண்டல்காரன்ற மாதிரி தான் இருக்குது சரிங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ முதல் கட்டமாக இப்போ வந்து நிவாரணம் தேவைன்றது உண்மைதான் சார் சரிங்களா. இவங்க வந்து கொரோனா பீரியடில் கூட வந்து பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் வந்த உடனே வந்து 4,000 ரூபாய் 2 தவணையாக கொடுத்தாங்க சரிங்களா. இவங்க பீரியடில் என்ன கொடுத்தாங்க? அதனால் நான் சொல்ல வருது என்னன்னா, இப்போ இவங்க 6,000 அறிவிச்சிருக்கிறாங்க. அந்தந்த மக்கள்னு ஒன்று இருக்குது சார், பாதிப்பு ஏற்படக்கூடிய பகுதிகள் இருக்குது, பாதிப்பு இல்லாத பகுதிகள் ஒன்று இருக்குது இல்லையா சரிங்களா. அதனால் வந்து கேட்டால் இது ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து அறிவிக்கப்பட்டதும் கிடையாது சரிங்களா. குறிப்பிட்ட பாதிக்கப்பட்ட மாவட்டங்களுக்கு தான் இந்த நிவாரணம். முதல் கட்டமாக இவங்க 6,000 அறிவிச்சிருக்கிறாங்க, அது முழுமையாக மக்களுக்கு போய் சேரணும். அதுக்கு அடுத்த கட்டமாக வந்து பார்த்தீங்கன்னா இவங்க இவ்வளோ கூட அவ்வளோ கூடன்னு சொல்கிறதுக்கு அதிமுக இருக்கிறவங்களுக்கு யாருக்குமே தகுதி இல்லைன்ற. ஏன்னா இவங்க ஈரக்கையை கூட மழையில் நினைஞ்ச கை இருக்குல்ல, அதை கூட உதறல இவங்க யாருமே, களத்தில் யாருமே இல்லைன்ற. நான் மற்ற கட்சிகள் இருந்திருக்கலாம், இது அதிமுக கூட பார்த்தீங்கன்னா அங்கொன்று இங்கொன்றுமா வந்து பார்த்தீங்கன்னா அது கூட குறிப்பிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஜெயக்குமார் மட்டும்தான் நம்ம பார்க்க முடியாது தவிர மற்றவங்க யாரும் கட்சியினர்கள் யாரும் வந்து களத்தில் இறங்கி வேலை செஞ்ச மாதிரி இல்லை. அப்போ அதிமுகவோட பொதுச் செயலாளர் ஜெயக்குமார்னு சொல்றீங்களா? அப்படி ஆனாலும் கூட ஆச்சரியப்படுத்திக்கல. சரி, இப்போ எந்த வகையில் குறைஞ்சிட்டாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எடப்பாடியை விட வந்து ஜெயக்குமார் வந்து பார்த்தீங்கன்னா அறிவில் ஆற்றலில் குறைஞ்சவரா நான் கேட்குறேன். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து சைக்கிள் ஓட்டினா பின்னாடி ஒரு கூட்டம் வருது, மாட்டு வண்டி ஓட்டினாலும் கூட்டம் வருது. அவர் என்ன வந்து ட்ரெண்ட் செட்டிங்காக அவர் என்ன பண்ணாலும் வந்து ஒரு கூட்டம் வருதுங்க இல்லையா. அதுதான் சொல்கிறேன். ரெண்டாவது கேட்டால் திராவிடம்னா ஓரளவுக்கு கொஞ்சம் கருத்தாக பதில் சொல்லக்கூடியவர். திராவிடம்னு கேட்டால் புராணத்தை படிக்கணும்னு சொன்னவர் தான் எடப்பாடி. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு அந்த அதிமுகவில் வந்து யார் வேணாலும் பொதுச்செயலாளர் ஆகலாம், அப்படி தான் இருக்குது. திராவிடத்தை பத்தி கேட்டா நான் புராணம் படிக்கல அப்படின்னும், இதே கேள்வியை கமல்ஹாசன் அவர்கள் கிட்ட கேட்டிருந்தோம்னா அவர் புட்டு வச்சிருந்திருப்பாரு அப்படின்றப்ப கமலை இபிஎஸ் விமர்சனம் செய்யலாமா அப்படிங்கிற கேள்வி எழுது. கமல்ஹாசனும் மிகப்பெரிய வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அறிவுஜீவியும் கிடையாது. அவரை வந்து கிண்டல் பண்ணுற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து எடப்பாடி கிண்டல் பண்ணுற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து கமல்ஹாசனை குறைச்சி மதிப்பிட முடியாது.
கமலஹாசன் சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கிறது பார்த்தீங்கன்னா, ஒரு தத்துவார்த்தமாக எப்பவுமே பேசக்கூடியது தான். சில நேரங்கள்ல அவர் பேசுறது அவருக்கே கூட புரியாது தான். ஆனா, எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா, அதிமுகவும், கமலஹாசனும் வந்து மாற்று கருத்து கொண்டவங்க. அதனால என்ன கேட்டீங்கன்னா, அவர் வந்து பார்த்தீங்கன்னா, கமலஹாசனை விமர்சிக்கிற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எடப்பாடி வந்து பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய அறிவுஜீவிலாம் கிடையாது. அப்படி தான் நம்ம இத எடுத்துக்கணும். கமலஹாசன் வந்து பார்த்தீங்கன்னா, வந்து ஒரு இது வந்து ஏதோ ஒரு துறையில வந்து அறிவார்ந்த ஒரு மனிதர். சினிமா துறையில கூட எடுத்துங்க. அரசியல்ல வந்து இன்னைக்கு வந்து ஷைன் ஆகலாம், இல்ல அரசியல்ல வந்து பார்த்தீங்கன்னா, மிளிராம கூட போகலாம். ஆனால் அதுக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா, வந்து எடப்பாடி அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இவர வந்து பார்த்தீங்கன்னா வந்து அறிவு குறைந்தவரா வந்து கமலஹாசன் பார்க்கக்கூடாது. அது எடப்பாடி பார்க்கக்கூடாதுன்றது தான் பார்வை. நாம் தமிழர் கட்சி சீமானுக்கும் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமாருக்கும் வார்த்தை போர் இப்ப அதிகமா போயிட்டு இருக்கு. அதற்கான காரணம் என்ன சார்? விளம்பரத்துக்காகவா இல்ல வேற எதுவும் நோக்கமா? விளம்பரத்துக்காக இல்ல. இப்போ எப்பவுமே ஒரு சொல்ல சார், ஒரு கருத்து வரும்போது ஒரு மாற்று கருத்து வரும் தான். அந்த மாற்று கருத்து வந்து பார்த்தீங்கன்னா, வந்து ஒரு கேலியா கிண்டலா இருக்கக்கூடாது அப்படின்றது. சீமான் தரப்புல இருந்து ஒரு திட்டம் சொல்றாங்கன்னா, அந்த திட்டம் வந்து சரியானதா அப்படின்றது தான் பார்க்கணுமே தவிர, சீமானான்றத மாரி பார்க்குறாங்க. இப்போ அப்படி தான் பார்க்குறாங்க. சீமான் சொல்லிட்டா அது வந்து பார்த்தீங்கன்னா, அது ஒரு கேலியா, கிண்டலா பார்க்குற மாரி இருக்கக்கூடாதுன்றது தான் என்னுடைய பார்வை. யார் சொன்னாலும் ஒரு திட்டமா சொல்லும்போது அது அறிவுபூர்வமா அத அணுகி பார்க்கணுன்றது தான் நான் சொல்றேன். சீமான் சொல்றாருன்றதுனாலே அது வந்து கேலியாவோ, கிண்டலாவோ பார்க்க தேவையில்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். படையப்பா படத்துல நீலாம்பரி கேரக்டர் அம்மையார் ஜெயலலிதா அவர்களை வச்சு தான் நாங்க உருவாக்கணும் அப்படின்னு KS ரவிக்குமார் ஒரு பேட்டியில சொல்லியிருந்தாரு. அதற்கு முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கண்டனம் தெரிவிச்சிருந்தாரு. அதாவது அம்மா இருக்கும்போது இதை உங்களால சொல்ல முடியுமான்னு. இதற்கு தங்களுடைய கருத்து. ரவிக்குமார் வந்து இந்த டைம்ல இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை, மழையில, வெள்ளத்துல வந்து மக்கள்லாம் கஷ்டப்பட்டுருக்கும்போது அதை சொல்லியிருக்க வேண்டிய அவசியமே இல்ல. 2வது அந்த காலத்திலேயே வந்து ஜெயலலிதா இருக்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மன்னன் படத்துலயும் சரி, விஜயசாந்தியும் சரி, அதுக்கு பிறகு வந்து இந்த படையப்பா படத்துலயும் வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஒரு கேரக்டர் உருவாக்குனாங்கன்னு சொல்லி பல பத்திரிகையில பேசப்பட்டது தான். அத வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ரவிக்குமார் சொல்லியிருக்க வேண்டியதில்ல. சரி அப்படியே கூட அவர் சொல்லும்போது வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அதிமுக தரப்புல பெரிய அளவுல எதிர்ப்பு இல்ல. வெறும் ஜெயக்குமார் மட்டும் தான் பேசுறார். அப்ப ஜெயக்குமார் மட்டும் தான் வந்து ஜெயலலிதா தொண்டரா? அதிமுக தொண்டரா? ஏன் எடப்பாடி வந்து பேசவே இல்ல? அப்ப எடப்பாடி அத ஆமோதிக்கிறாரா? மற்ற எடப்பாடி மட்டும் இல்ல, மற்ற இந்த கட்சியில இருக்கிறாங்க இல்லையா? செல்லூர் ராஜ், இந்த அடுத்து இப்ப இந்த எல்லாத்துக்கும் இந்த நிவாரணம் குடுன்னு சொல்லிட்டு ஆளாளுக்கு தலைக்கு சொல்றாங்க பாருங்களேன் ஒவ்வொருத்தரு. அந்த மாதிரி ஒரு தலைவர் ஒரு வார்த்தை சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா? அந்த மாதிரி கூட வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஜெயலலிதா விஷயத்துல ரவிக்குமார் சொல்லும்போது கடுமையான கண்டனங்கள் வரவே இல்லையே. ஜெயக்குமார் மட்டும் தான் பேசியிருக்கிறாரு. ஏன் எடப்பாடி பேசவே இல்ல? படையப்பா படத்துல ஒரு பாடல்ல தங்க புஷ்பம் தின்னவனும் மண்ணுக்குள்ள அப்படின்னு வரிகள் வரும். அது யாருன்னு உங்களுக்கே தெரியும். இதெல்லாம் பார்க்கும்போது KS ரவிக்குமாருக்கு அதிமுக மீது தனிப்பட்ட கோபம், வெறுப்பு ஏதும் இருந்ததோ? யார் எம்ஜிஆர் தான் சாப்பிட்டாரு. அந்த டைம்ல வந்து பார்த்தா இந்த வியாபாரத்துக்காக அரசு, அதாவது அதிமுகவுக்கு எதிரா வந்து சில வார்த்தைகள், வசனங்கள் வைத்தால் வந்து படம் வந்து பெரிய அளவுல போகும். ஜெயலலிதாவை சாடணுன்றது தான் இவங்களுடைய நோக்கமா இருந்துச்சு ஒரு படத்துலயும். அது கிட்டத்தட்ட அது மன்னன் படத்துலேருந்து ஏன் இன்னும் சொல்லப்போனால் கிட்டத்தட்ட ஆரம்பத்தில் ஒரு வெள்ளி கேரக்டர் மாதிரி தான் முத்து படத்துலையும் மீனாவை சித்தரிச்சிருப்பாங்க ஸ்டார்டிங்கில். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து நேரடியாக வந்து ஜெயலலிதாவை காயப்படுத்துகிற மாதிரி ஒரு காட்சி அமைப்பு தான். அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைமில் இதெல்லாம் வந்து ஒரு பெருசாக வந்து இது பண்ணல. ஒரு பெருசாக எடுத்திருந்தாங்கன்னா அது பிரச்சனை வேறு மாதிரி ஆகுன்றதுக்காக. அப்புறம் தேவையில்லாமல் வந்து ஒரு ரஜினிக்கு வந்து ஒரு அரசியலில் வந்து ஒரு என்ன சொன்ன ஒரு வளர்ச்சியை கொடுக்கும், அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு இதை வந்து தள்ளப்படுவாருன்ற மாதிரி. அதனால் அவங்களும் வந்து அதை கண்டுக்காம தான் போனாங்க. ஆனால் எப்போவுமே ஒருத்தர் வந்து சொல்கிறாங்க, ஒரு மனிதர் உயிரோடு இருக்கும்போது தான் விமர்சிக்கணும். எந்த மனிதராக இருக்கட்டும், அது எம்ஜிஆராக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும். அப்போ ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி சொல்லிட்டே போயிட்டு இருப்பாங்க இல்லையா? இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அமைதி படம் வந்தபோதும் பார்த்தீங்கன்னா வந்து கலைஞர் அவர்களை வந்து டாமினேட் பண்ணி எடுக்கப்பட்ட காட்சின்னு சொல்லி சொன்னாங்க. இதெல்லாம் தேவையில்லாத வார்த்தைன்றேன். இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு வந்து அது எதுவுமே தேவையில்லை. அப்படி பார்த்தா ஒரு கேரக்டர் நம்ம சொல்லிட்டே போகலாம். அரசியல் இருக்க ஒவ்வொருத்தரையும் வந்து நம்ம சொல்லிட்டே போக முடியும். அது தேவையில்லாத அவசியம் இல்லாதுன்னு நினைக்கிறேன். இந்த நேரத்தில் அதுவும் இந்த சூழ்நிலையில் மக்கள் எல்லாம் வெள்ளத்தில் இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஒரு சர்ச்சையை வந்து தேவையில்லைன்னு நான் நினைக்கிறேன். ரஜினி அப்படின்னு சொல்லும்போது தான் ஒரு விஷயம் ஞாபகம் வருது. கூஸ் முனுசாமி வீரப்பன் இப்போ OTT தளத்துல வெளிவந்திருக்கு. இதோட ஒரு கிளிப் வெளிவந்தது. அதுல வீரப்பன் அவர்கள் வந்து ரஜினியை பத்தி பேசியிருப்பாரு. இப்போ அது இணையதளத்துல ரொம்ப வைரலா போயிட்டு இருக்கு. என்ன காரணமா இருக்கக்கூடும்? இல்லை சார், நான் அந்த படம் வந்து முழுமையாக நான் வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு 2 நாளுக்கு முன்னாடி வந்து ப்ரிவியூ ஷோக்கு என்னை கூப்பிட்டுருந்தாங்க. அந்த படம் முழுவதும் பார்த்தேன். எல்லா காட்சிகளுமே வந்து பார்த்திங்கன்னா வந்து நல்ல முறையில் எடுத்திருக்கார். நக்கீரன் கோபாலுடைய என்ன சொல்கிறதுன்னு கேட்டால், அவருடைய அந்த ஊடக பணி வந்து கிட்டத்தட்ட நிறைவு செய்கிற மாதிரி தான் இந்த பணி இருக்கிறதா நான் பார்த்தேன். முழுமையாக நான் பார்த்தேன் அந்த படத்தில். குறிப்பிட்ட ஒரு காட்சி நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, அது அப்படி சொல்லப்பட்டிருக்கு. அந்த வந்து வீரப்பன் சொன்னது தான், நிஜத்தில் வீரப்பன் சொன்னது தான். பெரும் பல காட்சி, இன்னும் பல காட்சின்றதை விட கிட்டத்தட்ட அந்த படத்தில் ஒரு 70% மேலே, கிட்டத்தட்ட ஒரு 5 மணி நேரம் ஏறக்குறைய அந்த படம் இருக்குது. வெப் சீரிஸ் தான் அது. முழுமையாக நான் பார்த்தபோது அதில் வந்து
எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்ன கேட்டால் அதில் வந்து நிஜங்கள் வந்து காட்டப்பட்டிருக்கு, பாதிக்கப்பட்ட மக்கள் காட்டப்பட்டிருக்கு. நக்கீரன் கோபால் அவர்களுடைய அந்த என்ன சொல்கிறதுனா அவருடைய நோக்கம் வந்து அந்த படத்தை இந்த கூஸ் முனிசாமி வீரப்பன்ற படம் வந்து கிட்டத்தட்ட வந்து இந்த சதாசிவம் கமிஷனுடைய பரிந்துரைகள் இருக்கு இல்லையா, அது அந்த மக்களுக்கு போய் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு, இந்த காவல்துறையினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு போய் சேரணுன்ற அந்த நல்ல நோக்கம் இருக்குது. அதில் ஒரு காட்சி வரும்போது வீரப்பன் வந்து ஒரு காட்சியில் சொல்கிறாரு என்னென்னா வந்து ரஜினிக்கு வந்து நீ வந்து எந்த அரசியல் கட்சிகளோடும் போய் சேராத அப்படின்ற ஒரு ஒரு அறிவுரை மாதிரி ஒரு காட்சி வர்றதுன்னு உண்மை தான். அதில் எதுவும் உள்நோக்கம் இருக்கிற மாதிரி தெரியல எனக்கு. ரீசெண்டா நடந்த ஒரு பத்திரிகையாளர் சந்திப்புல நக்கீரன் கோபால் அவர்களே சொல்லியிருப்பாரு, வீரப்பனுக்கு ரஜினி ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு. அவரே சொல்றாரு, யார் வீரப்பனே சொல்றாரு, எனக்கு ரஜினி ரொம்ப பிடிக்கும்னு அவர் அந்த அந்த காட்சியில் சொல்றாரு. நிஜ காட்சி, அது சித்தரிக்கப்பட்ட காட்சி இல்லை. வீரப்பன் சொல்றதே அதை ஷூட் பண்ணி தான் அதை காட்டுறாங்களே தவிர சித்தரிக்கப்பட்ட மாதிரி காட்சியே கிடையாது. வீரப்பன் அவர்களுக்கு அரசியல், சினிமா ரெண்டிலுமே ஆர்வம் இருந்ததா அவர் சொல்லியிருப்பாரு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அரசியல் ஆர்வம், அதுதான் நான் சொல்றேனே. அந்த நீங்க அந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வெப் சீரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா பல நிஜங்களை வந்து காட்டுது. அதில் ஒரு நிஜம்தான் நீங்கள் சொன்ன அந்த விஷயமும் கூட நிஜம். அது அவர் சொன்ன காட்சி, வீரப்பன் பேசுகிற காட்சிகள் வந்து நிறைய காட்டப்படுது. அதில் இது வரைக்கும் பார்க்காத காட்சிகள் அதில் இருக்குது. இந்த கூஸ் முனுசாமி வீரப்பன் படம் பல வருஷங்களுக்கு அப்புறமா திமுக ஆட்சியில் வெளிவந்ததற்கு என்ன காரணம்? திமுக ஆட்சி காலத்தில் நான் நினைக்கிறேன், அது என் பார்வையில், நான் இப்போ ஏன் அந்த படத்தை எடுத்திருக்கிறாங்க அப்படின்றது என்னன்னு கேட்டால், சூழ்நிலைகள்னு ஒன்று இருக்குது இல்லையா. நக்கீரன் கோபால் இந்த சூழ்நிலை இப்போ ஏற்கனவே வெப் சீரிஸில் எடுத்திருக்கிறாங்க வீரப்பன் பற்றி, ஏற்கனவே வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி சந்தனக்காரன்ற வந்து ஒரு சீரியல் கூட வந்து பார்த்தீங்கன்னா வந்து மக்கள் தொலைக்காட்சியில் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதில் வந்து பெரிய அளவில் வந்து பார்த்தீங்கன்னா பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் கிடைச்ச மாதிரிலாம் இல்லைங்க, சரிங்களா. அது ஒரு வியாபாரத்துக்காக எடுக்கப்பட்டதாக தான் இருந்தது. பட் இது வந்து நான் நினைக்கிறது என்ன கேட்டால், அவர் நக்கீரன் கோபால் அவர்கள் அந்த இன்டர்வியூவில் கொடுத்ததும் சரி, அந்த படத்தில் வரக்கூடிய காட்சிகள் எல்லாம் வந்து நெஞ்சை உழுக்கிற மாதிரி இருக்குது பல காட்சிகள். அதனால் நோக்கம் வந்து நான் கேட்டால், ஒருவேளை இப்போ திமுக ஆட்சி இப்போ இருக்கிறதுனால சதாசிவம் கமிஷனுடைய பரிந்துரைகள் வந்து கிடைக்கிறதுக்கான வந்து ஒரு சாத்தியக்கூறுகள் வந்து அந்த இருக்கிறதா நான் நினைக்கிறேன். அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வந்து சதாசிவம் கமிஷனுடைய அந்த பரிந்துரைகள் மூலமாக வந்து ஒரு நன்மை எட்டப்படும். அதுக்காக இந்த சூழல் வந்து அமைஞ்சிருக்குமோ நான் நினைக்கிறேன். ஒருவேளை அதுக்காக எடுக்கப்பட்டிருக்கலாம் அந்த படம். இப்போ ஆருத்ரா மோசடி வழக்கில் ஆர்கே சுரேஷ் 1 வருஷ காலத்துக்கு மேல தலைமறைவா இருந்து இப்போ வாக்குமூலம் கொடுத்திருக்கிறாரு. இதனால பாஜக தலைவர் அண்ணாமலை, அமர் பிரசாத் ரெட்டி 2 பேருமே ரொம்ப அச்சத்துல இருக்கிறதா தகவல் வருது. காரணம் என்ன சார்? ஆருத்ரா இந்த ஸ்கேம், கோல்டு ஸ்கேமில் வந்து பார்த்தீங்கன்னா சம்மந்தப்பட்டதாக சொல்லப்படுற அந்த ஆர்கே சுரேஷ் வந்து 1 வருஷம் தலைமறைவாகி இப்போ வெளியே வந்திருக்கிறாரு. அவர் பேச ஆரம்பிச்சிருக்கிறாரு, வந்து விசாரணைக்கு வந்து பார்த்தீங்கன்னா தன்னை ஈடுபடுத்திட்டு இருக்கிறாரு, சரிங்களா. அதனால் அவருடைய நடுக்கங்கள் இனிமேல் அவர் கூட சொல்லக்கூடிய விஷயங்களை பொறுத்து வந்து நிலைமைகள் எப்படி ஆகுன்றதை பொறுத்து இருந்தால் பார்க்கணும். ஆனால் ஒரு கலக்கம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அண்ணாமலை கிட்டையும், ஏன்னா அண்ணாமலை வந்து எப்பவுமே சலசலப்பாக பேசக்கூடிய ஆள். அமைதியாக இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏதோ ஒரு விஷயத்துக்காக வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து பதுங்குறாரோன்ற மாதிரி தான் இருக்குது. அங்கே ஏற்கனவே வந்து தனித்தனி கோஷ்டியாக இருக்கிறாங்க சார். ஆருத்ரா அந்த ஸ்கேம் நடந்த அந்த சம்மந்தப்பட்ட அந்த ஸ்கேமில் சம்மந்தப்பட்டதாக சொல்லப்படக்கூடிய எல்லாருமே வந்து அண்ணாமலை உட்பட அமர் பிரசாத் ரெட்டி இவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தனித்தனியாக ஒரு ஒருங்கிணைந்த செயல்பாடாக இல்லை, தனித்தனியாக இருக்கிறாங்க. அப்படி தனித்தனியாக தங்களை காப்பாற்றிக்கிறதுக்காக வந்து செயல்படுற மாதிரி தான் தெரியுது. வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பல்வேறு நிறுவனங்களும் சரி, நடிகர்கள், தன்னார்வலர்கள் பல பேர் நிவாரணத் தொகை வழங்கினாங்க. அதே மாதிரி தமிழக அரசு நிவாரணத் தொகையை அறிவிச்சது. ஆனா இதுவரைக்குமே அதிமுகவும் சரி, பாஜகவும் சரி எந்தவித நிவாரணத் தொகையும் வழங்காததற்கு காரணம் என்ன? இல்லை, அதுதான் இப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்க கேட்டால், எந்த ஒரு நிவாரண உதவியும் இல்லைன்னா அந்த கோபம், மக்களுடைய கோபம் வந்து எங்கேருந்துமே எதுவுமே ஒரு உதவி வரலன்னா அந்த கோபம் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆளுங்கட்சி பக்கம் திரும்புன்றது நோக்கத்தோட, கெட்ட நோக்கத்தோடு தான் யாருமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மழையில் நனைஞ்ச ஈரக்கையை கூட உதறலன்னு சொல்ல வரேன். அது அதிமுக, அது குறிப்பாக அதிமுகவும் பாஜகவும் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் தான் வந்து மக்களுக்கு எதுவுமே வந்து எந்த ஒரு சின்ன உதவி கூட ஒரு குறிப்பிட்ட ஒரு பகுதியில் கூட பார்த்தீங்கன்னா அவங்க வந்து செய்யலை. ஜெயக்குமார் மட்டும் தண்ணியில் நடக்கிறாரு. இவ்வளோ பெரிய பாதிப்பை பேரிடரா மத்திய அரசு அறிவிக்கணும்னு எதிர்க்கட்சியான அதிமுகவும் சரி, பாஜகவும் சரி, அல்லது மற்ற கட்சிகள் எதுவுமே கோரிக்கை வைக்காதது ஏன் சார்? ஏற்கனவே அதிமுக ஆட்சி இத்தனைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு கூட்டணி ஆட்சி மாதிரி தான் இருந்தாங்க. அதிமுக வந்து அதிமுக ஆட்சி வந்து பிஜேபியோட கண்ணாசையில் தான் நடந்துட்டு இருந்துச்சு கடந்த 4 வருஷத்தில்.
நான் சொல்கிறது நான் 2021 முன்னாடி சொல்கிறேன். அப்போது அந்த மாதிரி வந்து வர்தா புயல் இந்த மாதிரி பெரிய பெரிய புயல்லாம் வந்தபோது, நீலா புயல் இந்த மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி நிறைய புயல்கள் வந்தபோது கூட இவங்க வந்து எந்த விதமான வந்து பார்த்தீங்கன்னா வந்து அது வந்து எந்த மிகப்பெரிய பாதிப்பு, மரமெல்லாம் உடஞ்சி விழுந்திருக்கு, வந்து மின்கம்பங்கள்லாம் முறிஞ்சு விழுந்திருக்கு. அப்போவே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து தேசிய பேரிடர்லாம் அறிவிக்கவே இல்லை. அப்போவும் வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி பாராமுகமாக தான் இருந்தாங்க மத்திய அரசு. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றாந்தாய் மனப்பான்மையோட தான் மத்திய அரசு நடந்துக்குது. அது அதிமுக ஆட்சியாக இருந்தாலும் சரி, திமுக ஆட்சியும் சரி. ஆனால் இது வந்து கிட்டத்தட்ட வந்து அதிமுகவை வந்து பிஜேபியிட லீஸு கொடுத்த மாதிரி தானே இருக்குது. இப்போ அதிமுக ஜெயலலிதா பீரியடில் இருக்கிற அதிமுக இப்போ இருக்குதா என்ன? ஏதோ லீஸுக்கு வந்து பிஜேபி விட்டுட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து வேடிக்கை பார்க்குற மாதிரி தான் இருக்குது. அதனால் முழுக்க போய் இப்போ என்ன கேட்டால் அதிமுகவும் பிஜேபி தான் சார் நடத்துது. மத்திய பாஜக தலைமை தான் அதிமுக நடத்துகிற மாதிரி தான் இருக்குது. எந்த செயல்பாடுமே இல்லையே. அதிமுக பாஜக கூட்டணியில இல்ல. அதே மாதிரி ஓபிஎஸ், டிடிவி, சசிகலா இவங்க கூடயும் இணைஞ்சு இல்ல. அது மட்டும் இல்லாம இப்ப நடந்து முடிஞ்ச 4 மாநில தேர்தல் முடிவுகள் பாஜகவுக்கு சாதகமாக தான் இருந்துச்சு. இதனால இபிஎஸ் ஏமாற்றத்திலையும் நடுக்கத்திலையும் இருக்கிறதா தெரிகிறதேன்னு எடுத்துக்கலாமா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கிட்டத்தட்ட வந்து இப்போ லீஸுக்கு விட்ட மாதிரி இருக்குது இல்லையா? இப்போ பிஜேபி அடுத்த முறை ஆட்சிக்கு வந்து உட்காந்தா மொத்தமாக வாங்கிடுவாங்க. பிஜேபியே வாங்கிடுவாங்க, ஏடிஎம்கே வாங்கிடுவாங்க பிஜேபி. அதுதான் இப்போ அவருக்கு. இப்போ அதிமுக பிஜேபி அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து சரிவு ஏற்பட்டுச்சுன்னா, அவங்களுடைய வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வந்து பலத்தில் சரிவு ஏற்பட்டதுன்னா, அது அதிமுக ஆதாயம் என்ற அடிப்படையில் தான் அப்படி இருந்தாங்க. ஆனால் அங்கே வந்து பலம் பொருந்தும் போது பார்த்தீங்கன்னா இவங்களோட பிடி தளருது. இப்போ ஒட்டுமொத்தமாக வந்து அதிமுகவும் அவங்க தான் நடத்துவாங்க. நீங்கள் வேணால் பாருங்கள், கூட்டணி இருக்குது இல்லை, இந்த கூட்டணி இல்லைன்றதே ஒரு நாடகம் தான்ற நான். மறைமுகமாக ஒரு கூட்டணி வச்சுட்டு தான் இருக்கிறாங்க. அதுவும் அவங்களோட நோக்கம் என்னன்னு கேட்டால், இந்த கூட்டணி தனித்தனியாக பிஜேபியும் அதிமுக தனித்தனியாக இருந்தால் அதில் இருக்கிற கட்சிகள், இதர கட்சிகள் எல்லாம் பிரிஞ்சு வந்து இவங்களோட சேருவாங்கன்னு அது நடக்கலை. இன்றைக்கி வரைக்கும் நடக்கலை. அதுவே ஒரு இபிஎஸ்க்கு ஒரு தோல்வி தான். திமுக கூட்டணி கட்சிகள் எதுவுமே விலகாத இருக்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா வந்து இபிஎஸ்க்கு வந்து ஒரு தோல்வி தான் அது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஓபிஎஸ், டிடிவி, சசிகலா இவங்க கூட இணைஞ்சு செயல்பட்டா இபிஎஸ்க்கு மேலும் வலுதானே சார்? ஒருங்கிணைந்து செயல்படணும் இல்லை, அது ஒருங்கிணைக்காமல் பார்த்துக்கிறது தான் பிஜேபியோட வேலை. நீங்கள் சேர்க்கறது கரெக்டு தான், ஒருங்கிணைக்கணும் தான். ஓபிஎஸ், இபிஎஸ், சசிகலா வந்து டிடிவி எல்லாரும் ஒருங்கிணைக்கணும் தான். அது ஒருங்கிணையாமல் பார்த்துக்கிறது தானே சார் வந்து அண்ணாமலையோட வேலையை, பிஜேபியோட வேலையா தானே. இப்போ நடந்து முடிஞ்ச நிகழ்வு தான். இதை நம்ம காமெடியாக எடுத்துக்கலாம், இல்லை சீரியஸாகவும் எடுத்துக்கலாம். அது என்ன அப்படின்னா, சரத்குமார் அவர்கள் ஒரு கூட்டத்தில் என் மாமியார் முதல்வராக பார்க்கணும்னு விரும்புகிறாங்கன்னு பேசியிருந்தார். இதை பற்றி உங்களுடைய கருத்து? அது நான் முதல்ல ஃபஸ்ட்டு ஒரு கேள்வி என்னன்னு கேட்டேன், எந்த மாமியார்ன்றது அவர் சொல்லவே இல்லை முதல்ல ஃபஸ்ட்டு. சரிங்களா? ஒன்று. ரெண்டாவதுன்னு கேட்டால் வந்து அந்த மாமியார் வந்து அதாவது இந்த மாமியார் வந்து எந்த மாமியார் வந்து இவர் முதலமைச்சர் ஆகணும்னு ஆசைப்பட்டாரோ அந்த மாமியார் வந்து மாமனாருக்கு எத்தனாவது மனைவின்றதை சொல்லியிருக்கணும். சரிங்களா? அது முதல்ல சொல்லியிருக்கணும். ரெண்டாவது அந்த மாமியாருக்கு இவர் எத்தனாவது மருமகனாவது சொல்லியிருக்கணும். இப்படி எதுவுமே சொல்லாதனால மக்கள்கிட்ட வந்து ட்ரோல் ஆகுறதுன்றது உண்மை தான். சரிங்களா? இதெல்லாம் கொஞ்சம் இது மாதிரி ஒரு முக்கியமான விஷயம் பேசும்போது மாமியாருடைய ஆசையை சொல்கிறாரு, ரைட்டு. ஆனால் சொல்லும் போது ஒரு விளக்கமாக சொல்லணுமா இல்லையா? சரிங்களா? நம்ம ஒருபோதும் வந்து பார்த்தீங்கன்னா இது ராதிகாவுக்கு எத்தனாவது ஒரு கணவர்னு நம்ம கேட்க போகிறது இல்லை. அது அந்தளவு நான் வந்து நம்ம நாகரிகம் இல்லாமல் நம்ம கேட்க மாட்டோம். ஆனால் எந்த மாமியார்ன்றதாக சொல்லியிருக்கலாம், அதை சொல்லாத ஒரு ஏமாற்றம் தானே நமக்கு. அது இருக்கட்டும் ஒரு பக்கம். இவர் என்ன முதலமைச்சர் பதவினா போகிற போக்கில் வந்து என்ன கடையில் விற்கிற அந்த பலூனா அது நான் கேட்குறேன். ஏங்க கிட்டத்தட்ட வந்து கலைஞர்கிட்ட 70 ஆண்டு கால அரசியல் வாழ்க்கையில் 50 ஆண்டு காலம் முழு அரசியல் வாழ்க்கையை வந்து வாழ்ந்தவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள். என்ன அவரே அந்த முதலமைச்சர் பதவியை ஏற்றத்துக்கு அவர் எவ்வளோ போராடினார்ன்றது எல்லாருக்கும் தெரியும். என்ன அந்த இத்தனைக்கும் வந்து அரசியல் குடும்பத்திலே பிறந்து அந்த அரசியல் குடும்பத்திலேயே வாழ்ந்து தந்தை வந்து முதலமைச்சராக இருந்து கண்ணால் பார்த்து அவரோட வந்து நிழலாக நடந்த ஒரு மனிதரை கிட்டத்தட்ட ஒரு 50 ஆண்டு காலம் போராடின பிறகு தான் அங்கே வர முடிஞ்சுது அந்த பதவிக்கு. இவருனா கடையில் வைக்கிற பலூன் மாதிரி எங்கள் மாமியார் ஆசைப்பட்டாங்க, எங்கள் மாமனார் ஆசைப்படாது. அதெல்லாம் ஒரு எதுக்கு இதை வார்த்தையை சொல்லணும்னு தெரியல எனக்கு. அதெல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எனக்கு கேட்டால் இது வந்து ஒரு பார்த்தேன், நானும் ட்ரோல் ஆகிறத பார்த்தேன். நானும் என்ன தான் சொல்லியிருக்கிறேன் பார்த்தா மாமியார் ஆசைப்படுறாங்கன்னு. எங்கள் மாமியார் ஆசைப்பட்டாலாம் முதலமைச்சர் ஆகிட முடியுமாங்க? ஏன்னா இதெல்லாம் மடத்தனமான பேச்சு இல்லை இது. அவர் என்ன இதில் இருக்கிறாருன்னு ஒன்றும் புரியவே இல்லை. இதெல்லாம் வந்து போகிற போக்கில் வந்து மாமியார் ஆசைப்பட்டாங்கன்றது சொல்கிறதுலாம் வந்து இது பேச்சா இது? சொல்லுங்கள். மாமியார் ஆசைப்பட்டாலும் முதலமைச்சர் ஆகணும்னா இங்கே பாதி பேர் ஆகிடணுமே, முதலமைச்சர் ஆகணுமே இல்லை? அவர் என்ன அர்த்தத்தில் சொல்கிறாருன்னு தெரியல. அவர் ஏற்கனவே கூட பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்ச நாள் முன்னாடி சொல்லியிருந்தார், 150 வயசு வரைக்கும் எப்படி வாழணுன்றதை எனக்கு நீங்கள் வாக்களிச்சிங்கன்னா நான் சொல்லுவேன்னு சொல்லிட்டு ஒரு காமெடி பண்ணியிருந்தார். அப்புறம் ஒரு 4 நாள் கழிச்சு அதை வாபஸ் வாங்கிட்டார். இப்போ வந்து நான் கேட்டால் அவர் 2 விஷயம் முதல்ல பண்ணணும். முதல்ல வந்து அவங்க மாமியார் ஆசைப்பட்டாங்களான்றதை முதல்ல நிரூபிக்கணும்.
முதல்ல அந்த மாமியார்ன்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாமியார்ன்றதை முதல்ல சொல்லணும் அவர் முதல்ல. மக்களால ரம்மி நாயகன்னு அன்போடு அழைக்கப்படும் சரத்குமார் இதுவரைக்கும் கட்சி ஆரம்பிச்சு மக்களுக்கு எதுவும் பண்ணல. இனிமேல் முதல்வராகி மட்டும் எல்லாம் பண்ணிடுவாரா அப்படிங்கிற ஒரு கேள்வியை மக்கள் வைக்கிறாங்க. முதல்ல ஒரு சமத்துவ மக்கள் கட்சின்னு ஒரு கட்சி ஆரம்பிச்சு ஒரு பொறுப்பான ஒரு தலைவனா நடந்துக்கணும். முதல்ல முதலமைச்சர் ஆகிற கனவுலாம் இருக்கட்டும், மாமியார் ஆசைப்படுறது மாமனார் ஆசைப்படுறதுலாம் இருக்கட்டும். முதல்ல இவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரம்மி விளையாட்டே வந்து பார்த்தீங்கன்னா அந்த சீட்டாட்ட விளையாட்டுன்னு சொல்ல முடியாது, சூதாட்டம் அது. அதை ஆதரித்து பேசுகிற மனுஷன் தானே இவர் இந்த சரத்குமார். முதல்ல இதெல்லாம் வந்து பேசவே முதல்ல தகுதியே கிடையாது. முதலமைச்சர் கனவுல நினைக்கலாமா? முதல்ல கனவுல நினைச்சாலே தப்புங்க. அது மாமியார் கனவுல கூட ஒரு சரத்குமார் கனவுல வந்துட்டோம். மாமியார் கனவுல கூட பார்த்தீங்கன்னா சரத்குமார் மாதிரி ஆட்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வரக்கூடாது, அந்த கனவுலே வரக்கூடாது அவங்க அந்த ஆசை. ஏன்னா இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரம்மி எத்தனை பேர் வந்து பார்த்தீங்கன்னா தற்கொலை பண்ணி செத்துட்டு போயிட்டு இருக்கிறானுங்க. அந்த ரம்மி விளையாட்டை வந்து நீங்கள் ஆதரித்த நாயகன் தானே நீ சொல்லு பார்க்கலாம். சினிமாவில் இன்றைக்கி வாய்ப்பு இல்லை, அவ்வளோதான். புரியுங்களா? ஏற்கனவே நடித்த படம்லாம் ஊற்றிட்டு தான் இருக்குது. அந்த ஒரு படம் ஒன்று வந்து கொஞ்ச நாள் முன்னாடி அது வந்ததும் தெரில போனதும் தெரில. படம் பேர் போர் தொழில். சரிங்களா? போர் வந்து தொழிலே கிடையாது. சரிங்களா? சரி கருமம் எதனாலும் பண்ணிட்டு போட்டோம். அந்த படமே ஓடவே இல்லை. அந்த அந்த தயாரிப்பாளர் என்ன ஆனாருன்னே தெரியல. அதனால் போகிற போக்கில் இந்த வந்து முதலமைச்சர் ஆசைப்படுறோம், தகுதியோடு ஆசைப்படணுன்ற நான். யார் வேணால் முதலமைச்சர் பதவிக்கு ஆசைப்படலாம் சார், தகுதி வேணும்ல. சரத்குமாருக்கு அந்த தகுதியே கிடையாது. அன்னைக்கு மேடையில் அவர் பேசிய பேச்சுகள் எல்லாமே பிஜேபியுடன் கூட்டணி வைக்கிற மாதிரி இருந்துச்சு. அந்த வாய்ப்பு இவருக்கு கிடைக்குமா? இதை பற்றி உங்களுடைய கருத்து? பார்த்தேன், நான் கூட பார்த்தேனே. இவர் வந்து ஏதோ ஒரு வெளிநாட்டுக்கு போனாராமா, அங்கே வந்து ஒரு வாட்சிகளில் போனாராமா. இவரை வந்து சொன்ன உடனே அப்படியே நிமிந்து பார்த்தாலாம். இதெல்லாம் எதுக்கு? மோடியோட நெஞ்சை நக்கிறதுக்காக. ஒரு சீட்டுக்கு இவ்வளோ பிரச்சனை இல்லை, ஏறக்குறைய பிச்சை எடுக்கிற மாதிரி தான் இது சரத்குமார். ஒரு சீட்டு தான் இப்போ அவருக்கு பிரச்சனையாக. அங்கே ஒரு சீட்டு வாங்கணும், பிஜேபியில் ஒரு சீட்டு வாங்கினு எம்பி ஆகணும். அதுக்கு என்ன வேணால் பேசலாம்னு சொல்லிட்டு மனசாட்சி அடக வச்சுட்டு பேசுறது. இவர் வெளிநாட்டுக்கு போனாராமா, இதுக்கு முன்னாடி போனாலும் மதிக்கவே இல்லையா. இப்போ வெளிநாட்டுக்கு போனவுடனே இவரை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நிமிந்து பார்க்குறாங்களாமா. அவங்க எதுக்கு நிமிந்து பார்த்தாங்களோ யாருக்கு தெரியும். அதனால் சரத்குமார் வந்து முதல்ல சரத்குமார் ஆசைப்படலாங்க. அவருக்கு ஒரு கனவு, ஒரு ஆசை இருக்க வேண்டியது தான். எல்லா மனுஷனுக்கும் ஆசை இருக்கும், சரத்குமாருக்கும் ஆசை இருக்க வேண்டியது தான். முதல்ல தகுதியை வளர்த்துக்கணும், மக்களுக்கு ஆதரவாக நிற்கணுங்க. ரம்மி போன்ற வந்து மோசமான ஒரு சூதாட்டத்துக்கெலாம் நீங்கள் வந்து இப்போ வந்து சப்போர்ட் பண்ணிவிட்டு வந்து ஒன்று நீங்கள் வந்து மக்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கணும், இல்லை மத்திய அரசுக்கு வந்து எடுக்கிற நடவடிக்கை சப்போர்ட்டாக இருக்கணும். நீங்கள் ரெண்டுத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா பண்ணணும்னு நினச்சிங்கன்னா தான் சிக்கல். இதில் மாமியாரோட ஆசையெல்லாம் சொல்கிறீங்க, அதெல்லாம் உங்கள் ஆசைன்னு சொல்லுங்கள். எதுக்கு அது மாமியாரெலாம் தேவையில்லாமல் இருக்கிறீங்க? அவங்களெலாம் வந்து இப்போ விமர்சிக்கப்படுறாங்களா இல்லையா? தேவையில்லாம் உங்களுடைய ஆசைன்னு சொல்லிட்டு போங்க. ஆசைப்படுற தகுதியே ஒன்றும் தப்பு ஒன்றும் கிடையாது. ஆனால் அதுக்கான தகுதி வளர்த்துக்கணும். முதல்ல நீங்கள் வந்து ஒரு அரசியல் தலைவராக நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு பாருங்கள். இப்போ வெள்ளம் வந்து பார்த்தீங்கன்னா ஓடிக்கிட்டு இருக்குது. இப்போ போய் நீங்கள் ஜோக் அடிக்கிறீங்க. எங்கே போய் என்ன நிவாரணம் கொடுத்தீங்க நீங்கள் மக்களுக்கு சொல்லுங்கள் பார்க்கலாம். ஒரு ப்ரெட் பாக்கெட் கொடுத்ததா ஒரு ஃபோட்டோ காட்டுங்க. இல்லை ஒரு பிஸ்கட் பாக்கெட் நாய்க்காவது போட்டிங்களா, அதை காட்டுங்க பார்க்கலாம். ஒரு ஃபுட்டேஜ் காட்டுங்க. அரசு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று அரசோட இந்த நேரத்தில் கை கோர்க்கணும், அதுக்கு தயாராக இருக்கணும். இல்லை மக்களுக்கு நேரடியாக போய் கலந்து ஏதாவது செய்யணும், மக்களுக்கு தேவையான நிவாரணம் செய்யணும். எதுவுமே செய்யாமல் இப்போ போய் நான் முதலமைச்சர் ஆவேன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விவாத பொருளாக ஆக்குறதுன்றது வந்து அது சரி கிடையாது. களத்தில் இறங்கி வேலை செய்யணும் சார். வேலை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் முதலமைச்சர் ஆகிற கனவுலாம் இருக்கட்டும். முதலமைச்சர் நீங்கள் ஜனாதிபதி ஆகிடுங்க ஸ்ட்ரைட்டாக. எதுக்கு முதலமைச்சர்லாம், பிரதமர் இதெல்லாம் வேணாங்க. ஸ்ட்ரைட்டாக நீங்கள் ஜனாதிபதி ஆகிடுங்க மோடி கிட்ட போயிட்டு. அதுக்கு தானே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மோடி நெஞ்ச நக்கிறது அதுக்கு தானே. அக்காட் வாய்ஸ், இது மக்களின் வாய்ஸ்.